தான் அப்படின்னு கோவமா சொன்னாங்க. சரி சரி, இந்த ரோசத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட பணத்தை வாங்கி 2 மீனை கொடுத்தா. சரி அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அந்த 2 மீனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க பாட்டி. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜண்ணா ஆச்சரியமா ரத்னத்துக்கிட்ட, 5 ரூபாய்க்கு 2 மீன் வராது சித்தி. பரவாயில்லடா, அவங்களுக்கு மீனோ எறாவோ இல்லைன்னா தினமும் சாப்பாடு இறங்காது, சாப்பிடட்டும் விடு. தினமும் அதையே சாப்பிட்டா ஒரு மாதிரி வெறுப்பா இருக்காதா? அது அவங்களுக்கு இருக்காதுடா. ஏன்னா சின்ன வயசுல எதுவுமே கிடைக்காம இருந்தப்போ இந்த மீனும் இறவும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் போக போக அது இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடே இறங்குறது இல்ல. அப்படி அந்த பாட்டி அன்னையிலிருந்து 1 மாசம் வரைக்கும் அந்த பணத்தை வச்சு நிம்மதியா சாப்பிட்டாங்க. ஒரு நாள் மீன் வாங்கினா ஒரு நாள் இறா வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே 4 வார்த்தை நல்லபடியா பேசி ஏமாத்தி ரத்னத்துக்கிட்ட ஒரு நாள் இலவசமா மீன் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி 1 மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பழைய பித்தளை சாமானை எடுத்துக்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போனாங்க. கடைக்காரர் அவங்கள பார்த்ததுமே, கடன் பணத்தை திரும்ப கொடுக்க வந்தியா பாட்டி? இல்லப்பா, இப்போ இந்த பாத்திரத்தையும் அடகு வச்சுக்கிட்டு பணம் கொடு, அடுத்த மாசம் 2த்தையும் பணம் கொடுத்து மூட்டுக்கிறேன். அந்த கடைக்காரர் அந்த பாத்திரத்தை பார்த்து, இதுக்கு ஒன்றும் வராது பாட்டி அப்படின்னு சொன்னான். ஆனா பாட்டி ரொம்பவும் வற்புறுத்தும் போது அந்த கடைக்காரன் கோவமா இப்படி சொன்னான், அடகு வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கு எதுவும் கொடுக்க முடியாது பாட்டி, பேசாம வித்துடு, கொஞ்சம் பணம் தரேன். அட, என் வீட்டு பொருளை எப்படிப்பா நான் விற்கிறது? ஏன் இப்படியெல்லாம் சொல்ற? ஆமா ஆமா, அந்த பொருள் தங்கம் பாரு, இதோட மதிப்பு தங்கத்தை விட அதிகப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார கொடுத்த 30 ரூபாவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு வாங்கின எறா வீட்டில் இருந்ததுனால அன்னைக்கு பாட்டி எதுவுமே வாங்கிக்கல. அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் பணம் கொடுத்து கொஞ்சம் எறா வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்படி அன்னைக்கு நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அது சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். சூரியனை பார்த்து தினமும் நாள் இப்படிதான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பணமும் தீந்து போச்சு. ஊர்ல சில பேர் இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் ஐயோ பாவம்னு நினைச்சாங்க. சில பேர் கோவமா அந்த வயசான பாட்டி இன்னும் மாற மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் சில பேர் பாவம், அவங்க பழக்கத்தை அவங்களால மாத்திக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாங்க, வயசானவங்க எல்லாருக்குமே இலவசமா சாப்பாடு போடணும் அப்படின்னு. அது பாட்டிக்காக தான் செய்யணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்காக ஊரு முழுக்க அவங்க தண்டோரா போட்டாங்க. பாட்டியோட வீட்டுக்கிட்டே போய் தண்டோரா போட்டாங்க. முத நாள் பாட்டி சாப்பிட போல. ஆனா அன்னைக்கு என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு பக்கத்து வீட்டு பொம்பளை கிட்ட கேட்டாங்க. பாட்டி, இன்னைக்கு சாப்பாடு மீன் குழம்பு போட்டாங்க. அப்படியா, நல்லா இருந்துச்சா? நீ செய்யற அளவுக்கு நல்லா இருக்கல, ஆனா பரவாயில்ல, சாப்பிட்றது கொண்டு குறையில்ல. சாப்பாடு போடணும்னு நினைக்கிறவங்க சுவையா போடணும்னு நினைக்க கூடாதா அப்படின்னு சத்தமா சொன்னாங்க. அப்போ அங்கே நின்று அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ரத்னம் அவங்க பக்கத்துல போய், என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல, இன்னைக்கு நீங்க போட்ட மீன் குழம்பு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையாமா, நல்லா பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி எங்களால் சமைக்க முடியாது பாட்டி, சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதை விட வேற என்ன வேணும்? எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு போகணும், அது முக்கியம் இல்லை. அப்ப நீ ஒரு தடவை சமைச்சு காட்டு, எப்படி சமைக்கணும்னு கத்துக்கிறோம். அப்போ அதை கேட்டு பாட்டி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் அங்க சமைக்கிறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டப்போ, பணம் கொடுக்க முடியாது, சாப்பிட்டுட்டு போ. எனக்கும் இலவசமா எதுவும் வேணாம். இங்க இலவசமா யாரும் எதுவும் கொடுக்கல, நீயே சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு போன்னு தான் சொல்றேன். சரி சரி, இந்த வியாபார விஷயம்லாம் உனக்கு நல்லா தெரியுமே, எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் பாட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணான். அதுக்கப்புறம் அங்கிருந்து போகும்போது, காலையில 10 மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சுன்னு பாட்டி, ரொம்ப நேரமாக்கிடாத அப்படின்னு சொன்னான். பாட்டியும் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அன்னில இருந்து பாட்டிக்கு மீனோ எறாவோ சாப்பிடுறதுல எந்த ஒரு குறையும் இருக்கல. அதுக்குன்னு அவங்க கடனும் வாங்கல. அந்த கடைக்காரரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த 2 பாத்திரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. பாட்டி வேண்டான்னு சொன்னாலும் அதை கொடுத்துட்டு போயிட்டாரு. இலவசமா வர்றது எதுவும் வேண்டான்னு சொல்லி ரொம்பவும் ரோசத்தோட கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தாங்க. எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களும் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல பீமையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு.
பீமையாவுக்கு பொண்டாட்டி தேவி, புள்ள ராஜு, பொண்ணு லக்ஷ்மி இருந்தாங்க. தேவி பாத்தியா, இந்த மழை நிக்க மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு. விளைச்சல் எல்லாம் மூழ்கி போயிடுமோன்னு பயமா இருக்கு. மழை வரலனாலும் கஷ்டம், அதிகமா வந்தாலும் கஷ்டம். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். கொஞ்சமா மழை பெஞ்சதுனா எந்த பிரச்சனையும் இல்ல. அதிகமா மழை பெஞ்சதுனால நாம இப்ப கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆமா, ராஜு எங்க? வயலுக்கு போயிட்டானா? காலையிலேயே அவன் வயலுக்கு போயிட்டாங்க. எப்படி வருவானோ என்னவோ. எனக்கு தெரிஞ்சு மழையில நனைஞ்சுக்கிட்டு தான் வருவான். அதுக்குள்ள மழை அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாரடா அது அப்படின்னு தேவி கதவை திறந்து பார்த்தாங்க. ஐயோ, என்ன இது? இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. பசங்களை கூட்டிக்கிட்டு வரலையா? சித்தி, நாங்க மட்டும்தான் வந்தோம். என்னவோ இன்னைக்கு உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. அதனால காலையில வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு துணையா மழையும் வந்துருச்சு. அதான் 2 பேரும் இப்படி நனைஞ்சு போயிட்டோம். பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் நானும் என் புருஷனும் உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தோம். எனக்கு ரொம்ப பசிக்குது சித்தி, சீக்கிரமா சமையல் பண்ணுங்க. உங்க சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். ஆனா இந்த மழையில இவ்ளோ கஷ்டப்பட்டு. இதுல என்ன சித்தப்பா கஷ்டம் இருக்கு? பிடிச்சவங்கள பார்க்க வர்றதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அப்பதான் அங்க ராஜு வந்தான். அக்கா, நீ ஏன் வந்திருக்க? முன்னாடியே சொல்லியிருந்தா ஆள் அனுப்பி இருப்பேனே, இப்படி சொல்லாம வந்திருக்க? சரிடா, அப்படின்னா நான் இப்பவே கிளம்புறேன். மறுபடியும் போய் உனக்கு செய்தி அனுப்புறேன். நீ வண்டி அனுப்பு, அப்புறமா வரேன். சீதா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சித்தி, கேக்க மறந்துட்டேன். இங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, உங்க அண்ணன் வந்தாரா? அதான் என்னோட மாமா பாக்க வந்தாரா? அன்னைக்கு ஏதோ உங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. அப்ப கோச்சுக்கிட்டு போன மனுஷன்ல. அது வரை ஞாபகப்படுத்திட்டியா? அன்னைக்கு போன அண்ணன் இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து பேசல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அதெல்லாம் விடு சீதா. இந்த மழை காலத்துல சொந்தக்காரங்க வர்றதே அதிசயம். ஆனா நீ வந்திருக்க. எவ்வளோ பாசம் இருந்திருந்தா எங்களை பார்க்க வந்திருப்ப. இப்ப எதுக்கு அந்த விஷயம் எல்லாம்? அன்னைக்கு என்னதான் சண்டை நடந்துச்சு? இந்த சண்டையில யாருடைய தப்பு இருக்கு? பிரிஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை? என்ன பண்றது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? எப்பவுமே உறவுகளுக்குள்ள சண்டை வர்றது பணத்தாலதான். அப்படிதான் நாங்களும் தூரமானோம். கவலைப்பட சித்தி, மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருவீங்க. மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, விடாம மழை பெஞ்சதால பக்கத்து ஊருக்கு போற வழியெல்லாம் தண்ணியில மூழ்கிடுச்சான். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற யாருமே இங்கிருந்து வெளியில போக முடியாது. இப்ப நாம எதுவும் செய்ய முடியாதுடா. எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளேன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர. இப்படி சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மி ராமையா கிட்ட, என்னங்க, நாளைக்கு எங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு வராராமா. அதுவும் குடும்பத்தோட வராராமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு போல. அப்படியா? இத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நல்லதா போச்சு. அவங்க வந்த நேரம் மழை இல்லாம இருந்தா நல்லாதான் இருக்கும். அவங்க வந்தா வீட்ல தங்க இடம் பத்தாது. கொஞ்சம் பெரிய வீடா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி சரி, இன்னைக்கு நான் வீட்டை பெருசா கட்டிடுறேன். உங்க அண்ணன் குடும்பம் வந்தா சந்தோஷமா இருக்கட்டும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற? இத்தனை வருஷமா நம்ம வீடு சின்னதா இருக்குன்னு நீ சொன்னதில்ல. ஆனா இப்போ உன் அண்ணன் குடும்பம் வரப்போகுதுங்கிறதால வீடு சின்னதா தெரியுதா? ராமையா சொன்னதை கேட்டு தேவி சிரிச்சாங்க. அடுத்த நாள் ராமையா தேவி கிட்ட இப்படி சொன்னாரு. என்ன லக்ஷ்மி, மழை இப்படி பெய்யுது, அதுவும் இன்னைக்கு போய் இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கே. உங்க அண்ணன் குடும்பம் எப்படி வருவாங்க? அதுக்குள்ள தேவியோட அண்ணன் குடும்பத்தோட சேர்ந்து அங்க வந்தாரு. தங்கச்சி, நல்லா இருக்கியாமா? மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நீ மறுபடியும் என்ன வந்து பார்த்து இப்படி பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லைன்னு. இவ்வளவு மழையில எப்படின்னா வந்த? என்ன மன்னிச்சிடுமா. இத்தனை நாளா நான் உன்கிட்ட பேசாம இருந்துட்டேன். ஆனா இனி நீ கவலைப்பட தேவையில்லை. நாம இனி ஒன்னா தான் இருக்க போறோம். பரவாயில்ல, நீங்க வந்தது சந்தோஷமா இருக்கு. என் பொண்டாட்டி முகத்துல இப்பதான் சந்தோஷத்தை பார்க்கறேன். சில உறவுகள் அப்படித்தான். என்னதான் மனஸ்தாபம் வந்தாலும் கடைசியில ஒரு நாள் ஒன்னா சேர்ந்துடுவாங்க. ஆனா இவ்வளவு மழை பெய்யுதே, வழியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு. நாங்க எப்படி வந்தீங்க? வர வழி எது இருந்துச்சு?
அதுவாம்மா, மனசு வச்சா வழி பிறக்க போகுது. உன்னை பார்க்கணுங்கிற ஆசை என்னை அப்படியே கூட்டிக்கிட்டு வந்துடுச்சு. அப்ப அவருடைய மனைவியான சாந்தி, ஆசையும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு படகு எடுத்துக்கிட்டு தான் வந்தாரு. இந்த நேரத்துல போய் ஆகணுமான்னு எல்லாரும் கேட்டதுக்கு என் தங்கச்சி இன்னைக்கே பார்த்தாகணும் அப்படின்னு அடம் பிடிச்சுல வந்தாரு. ஓ, அப்படியா? அதான் நானும் நினைச்சேன். ஆமா மச்சான், இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு எனக்கு பண தேவை இருந்துச்சுன்னு தான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு நான் கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம உங்களை விட்டுட்டு போயிட்டேன். ஆனா அன்னைக்கு உங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து என் பொண்டாட்டி சாந்தி கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படி செஞ்சீங்க? எல்லா மனுஷங்களுக்கும் கோபம் வரும். அந்த சூழ்நிலையை நாம தான் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு உங்களுக்கு கோபம் வந்துச்சு, ஏன்னா உங்க நிலைமை அப்படிப்பட்டது. அன்னைக்கு நாங்க சொன்னாலும் நீங்க கேட்குற நிலைமையில இல்ல. பரவாயில்ல, எப்படியும் தானா கோபம் குறைஞ்சிடும். கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலான்னு தான் நாங்க விலகி வந்துட்டோம். அன்னைக்கு நீங்க